வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் முருங்கைக்கீரை சப்பாத்தி பண்ண போகிறோம். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால சப்பாத்தி பண்ணும்போதெல்லாம் இந்த முருங்கைக்கீரையை சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 1 கப் கோதுமை மாவை இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு காம்பெல்லாம் நீக்கிட்டு தனித்தனி இலைகளாக அரைக்கப்பளவு முருங்கைக்கீரையை எடுத்து வச்சுருக்கேன். 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வச்சுருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி கிள்ளி இந்த மாவில் சேர்த்துடலாம். முழு இலைகளாக சேர்க்குறத விட இந்த மாதிரி பிச்சு சேர்த்தோம்னா சப்பாத்தியும் நல்லா வாசனையாக இருக்கும், கீரையும் நல்லா வெந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துடலாம். எல்லா கீரையையும் 1-2 பிச்சு சேர்த்தாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இதுக்கு பதில் நீங்கள் தனி மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி துருவல், இதுக்கு பதில் இஞ்சி பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காய பவுடர், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சாச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி பிரட்டி வச்சு மூடி வச்சிடலாம். மாவு 20 நிமிஷம் ஊறட்டும். பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். லைட்டாக கோதுமை மாவு தூவி அதில் பிரட்டிட்டு ரவுண்டாக தேய்ச்சிடலாம். தேவைப்பட்டால் மறுபடியும் லைட்டாக கொஞ்சம் மாவு தூவிக்குங்க. நம்ம சப்பாத்தி எந்த அளவுக்கு திக்னஸ்க்கு தேய்ப்போமோ அந்த அளவு திக்னஸ்க்கு தேய்ச்சிக்கணும். தேய்ச்சாச்சு. தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் போட்டு சூடாகிடுச்சு. தேய்ச்சி வச்ச சப்பாத்தி இதில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் எதுவும் விடாமல் 2 சைடும் பரட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 20 செகண்ட்ஸ் போல் ஆயிடுச்சு. பரட்டி போட்டு அந்த சைடும் 20 செகண்ட்ஸ் வேகட்டும். இப்போ பரட்டி போட்டுட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் பரட்டி போட்டுட்டு இந்த சைடும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் அல்லது நெய் வேணாலும் இந்த மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அந்த சைடு வெந்துச்சு, பரட்டி போட்டுடலாம். இந்த முருங்கைக்கீரை சப்பாத்தி ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. 2 பக்கமுமே நல்லா கரெக்டாக வந்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான முருங்கைக்கீரை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா விருப்பப்பட்ட சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான முருங்கைக்கீரை சப்பாத்தியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.